ரிவென்ஸ் ட்ரேடிங் தான் இருக்கறதுலயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ட்ரேடிங்ல. இன்னைக்கு எனக்கு அப்படிதான் ஆச்சு. நான் வந்து டோட்டலா 4 ட்ரேட் எடுத்தேன். எனக்கு யூரோ யுஎஸ்டில 2 ட்ரேட் வச்சிருந்தேன். அது 2மே ஸ்வீப் ஆயிருச்சு. லாஸ். ஆனா ஜிபிபில ஸ்வீப் ஆகல. நேரா டிபி அடிச்சிருச்சு. அந்த 2 ட்ரேடோட லாஸையும் இந்த ஜிபிபி ட்ரேட் வந்து எனக்கு பேர் பண்ணி குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கோவத்துல ப்ராஃபிட் எடுக்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு ரிவென்ஸ் ட்ரேட் ஆடுனேன் யூஎஸ்டி ஜேபிஒய்ல. அந்த ட்ரேட் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஆப்போசிட்டா போய் எனக்கு $25 லாஸ குடுத்துருச்சு. நான் அந்த 2 ட்ரேடோட நிறுத்தியிருந்தேன்னா எனக்கு லாஸ் கண்டிப்பா இருந்திருக்காது. நான் பிரேக் ஈவன்ல இருந்திருப்பேன். இதுல உண்மை என்னன்னா ட்ரேடர்ஸ் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான முதல் ரீசனே ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது தான். ரிவென்ஸ் ட்ரேட் பண்ண அதிகமா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அக்கௌண்ட் உங்க கையை விட்டு போயிடும். எப்ப இதுலேருந்து வெளியே வரணும்னு தெரியணுமோ அந்த டைமுக்கு கரெக்டாக வெளியே வந்துடணும். அதுக்குள்ளேயே இருந்துட்டே இருந்தோம்னா நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் விட்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ரிவென்ஸ் ட்ரேட் ஆனது என்னோட தப்பு தான். நம்ம மார்க்கெட் எந்த பிளேமும் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்பயுமே ஓடிட்டே தான் இருக்கும். இல்ல உள்ள வர்றது வெளியே வர்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. நீங்க என்னைக்காவது ரிவென்ஸ் ட்ரேட் மோசமா பண்ணிருக்கீங்களா? அதிகமா ரிவென்ஸ் ட்ரேட் எடுத்து அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரேடிங் ஜேர்னியை தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.